வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட் நல்ல ஒரு பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ குடுத்து க்ளோஸ் ஆயிருக்கு. நம்ம ஆஃப்டர்நூன் டிஸ்கஸ் பண்ணும்போது நிஃப்டி 50 ஒரு 200 பாயிண்ட்ஸ்க்கு மேல ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. பட் எண்ட் ஆஃப் த டேல 180 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த குடுத்து இன்னைக்கு டேவ சிறப்பா கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. பட் பேங்க் நிஃப்டி வெறும் 130 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த தான் குடுத்துருக்கு. போதும்டா சாமி! ஏன்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50க்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி தான். இப்போ பேங்க் நிஃப்டியோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆயிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் பெர்ஃபார்ம் பண்ணாத வங்கி பங்குகள் எல்லாமே இப்போ ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்துறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த பங்கு அந்த பங்குன்ட்டு இல்லாமல் லார்ஜ் கேப் வங்கி பங்குகளை தாண்டி மற்ற இந்த மிட் கேப்பு அண்ட் இந்த சின்ன சின்ன வங்கி பங்குகளோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம், டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு இருக்கோம். முதல் கட்டமாக லார்ஜ் கேப்பை ஏற்றுனாங்க. ஆல்மோஸ்ட் எல்லா லார்ஜ் கேப் பங்குகளுமே ஒரு நல்ல ஒரு பீக்கில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் இந்த சின்ன பங்குகள், மிட் சைஸ் வங்கி பங்குகள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு நல்ல கரெக்ஷனை கொடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்டு இருக்கு. ஸோ ஏத்தாத பங்குகளை பார்த்தீங்கன்னா ஏற்றிட்டு இருக்குது இந்த மார்க்கெட் அப்படிங்கிறத மட்டும் நம்ம புரிஞ்சுக்குவோம். ஸோ அதில் என்ன பெனிஃபிட் நமக்கு கிடைக்குமோ அந்த பெனிஃபிட் எடுக்கிறதுக்கு நம்மளும் ஓரளவுக்கு முயற்சி பண்ணுவோம். ஸோ முதல் கட்டமாக பார்த்தீங்கன்னா பிஎஸ்யூ வங்கி பங்குகளை ஏற்றுனாங்க. ஸோ பிஎஸ்யூ வங்கி பங்குகளில் இந்த வருட ஆரம்பத்தில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்பட்டது. அதை பற்றியெல்லாம் நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ப்ரைவேட் வங்கி பங்குகள்லையும் இதே மாதிரி நடந்துட்டுருக்கு. ஸோ அதுதான் இப்போ பேங்க் நிஃப்டியோட நிலைமையாக இருக்குது. ஸோ மற்ற செக்டர் ஏறாத பங்குகளையும் ஏற்றி இன்னைக்கு ஓரளவு நிஃப்டி 50 நல்லா பண்ணியிருக்காங்க. அதில் பெரிய அளவுக்கு பங்கு வகித்தது ஐடி செக்டர் பங்குகளாக இன்னைக்கு டேல இருந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பல கம்பெனிஸோட ரிசல்ட் இருக்குது. அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஏற்றத்தில் எஃப்ஐஐஸோட பங்களிப்பு ஏதாச்சும் இருக்கான்னு நம்ம பார்த்தோம்னா, ஸோ எஃப்ஐஐஸ் பார்த்தீங்கன்னா சுத்தமாக எந்த ஒரு பங்கும் கொடுக்கல. 1750 கோடிக்கு இன்னைக்கு டேல நெட்டாக பார்த்தீங்கன்னா செல் பண்ணியிருக்காங்க. ஆனால் டிஐஎஸ் 5000 கோடி பணத்தை நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே இறக்கியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. மேபி இவங்களால கூட இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கோம். பட் எஃப்ஐஎஸ் தெளிவாக பார்த்தீங்கன்னா விற்பனையாளராக நம்ம மார்க்கெட்டில் இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ வங்கி பங்குகள் எல்லாம் பார்க்கும்போது நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்ருக்கு. அத்தனை பிரச்சனையும் கடந்து இண்டஸ்இண்ட் பேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு 2 3 நாட்களாகவே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்ருக்கு. ஸோ இதை பற்றி சரி நம்ம இது பண்ணும்போது பேசிக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ இந்த இடத்துல இருந்து வெளியே போகும்போது பேசிக்கலாம் நான் நினச்சேன். பட் இன்னைக்கு பெரும்பாலான நண்பர்கள் கேட்ட கேள்வி இண்டஸ்இண்ட் பேங்க்கை பற்றி தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க் ஏன் ஏறுது, ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க் ஏறுது அப்படின்ட்டு ஸோ கமெண்ட் செக்ஷனில் பலரும் இண்டஸ்இண்ட் பேங்க்கை பற்றி பேசியிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த இண்டஸ்இண்ட் பேங்க் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இப்போது இண்டஸ்இண்ட் பேங்க் ஏறுவதற்கு லாஜிக்கலாக ஃபண்டமெண்டலாக ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் எல்லாம் ஏற்பட்டிருக்கான்னு கேட்டால் ஸோ இல்லை. எல்லா வங்கியும் இப்போ நம்ம உதாரணத்துக்கு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கை எடுத்துக்கலாம். ஸோ மைக்ரோ ஃபினான்ஸ் இஷ்யூலேருந்து அடுத்த காலாண்டுலேருந்து நாங்கள் ஃபுல்லாக ரெக்கவர் ஆயிரும், நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப நாட்களாக கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக பார்த்தீங்கன்னா ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ தான் ஒரு விடிவு காலம் ஏற்படுங்கிற நம்பிக்கையும் இருக்குது. பட் இந்த இண்டஸ்இண்ட் பேங்க்குக்கு பார்த்தீங்கன்னா இனிமேல் தான் இந்த மைக்ரோ ஃபினான்ஸோட ஆட்டமே ஆரம்பமாக போகுது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓஸ் பண்ணணும். ஸோ இந்த இண்டஸ்இண்ட் பேங்க்கை நான் வாங்கினப்ப நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1030 ரூபாய்க்கு கீழே தான் ஃபஸ்ட்டு டைம் இந்த இண்டஸ்இண்ட் பேங்க்கை கன்சிடர் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க்கில் கணிசமான குவான்டிட்டிஸை நான் தொடர்ந்து வாங்கலை லாஸ்ட்டு டிப் வரைக்கும். ஸோ அதை பற்றியும் நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நண்பர்கள் பலருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதுக்கப்புறம் ஒருக்கா 900 கிட்ட ரீச் ஆகும்போது ஓகே இதுலேருந்து நான் எக்ஸிட் பண்ண போகிறேன்னு சொன்னேன். ஆனால் அதுக்கப்புறமே ஒரு படித்து கீழே இறங்கிடுச்சு. இப்போ திரும்ப 900 நோக்கி இண்டஸ்இண்ட் பேங்க் நகர்ந்து போயிட்டுருக்கு. 864 கிட்ட இண்டஸ்இண்ட் பேங்க் பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ டெஃபினட்டாக 900 கிட்ட வந்ததுன்னா நான் இந்த பங்குல இருந்து டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இருக்கேன். ஸோ மேபி இப்போதைக்கு இந்த பேங்க் நிஃப்டியோட ஒரு பாசிட்டிவ் தன்மையின் காரணமாக தான் இந்த பங்கும் ஏறுதுங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா ஃபண்டமெண்டலாக எந்த சேஞ்சஸும் இல்லை. அடுத்த காலாண்டுலேருந்து நாங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவோங்கிற ஒரு வெளிப்பாடும் இல்லை. பட் இந்த இண்டஸ்இண்ட் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் ஸோ லாங் டேர்மில் டெஃபினட்டாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸ்ட்ராங்கான ஒரு ப்ரொமோட்டர் பேஸ் இந்த இண்டஸ்இண்ட் பேங்க்குக்கு இருக்குது. கைவிட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இந்த பங்கு இறங்கும் போது கூட உங்கள் கூட நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது சரி அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பயன்படுத்தும் போது கண்டிப்பாக இண்டஸ்இண்ட் பேங்க்கில் பற்றியான அப்டேட்டை உங்கள் கூட நான் அப்கமிங் வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ அடுத்தது ரிசல்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஏஷியன் பெயிண்டோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ ஏஷியன் பெயிண்டோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இந்த காலாண்டில் ஒரு பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸாக தான் இருக்குது. குவார்டர் ஆன் குவார்ட்டரில் இவனுடைய பர்ஃபார்மன்ஸ் டிக்ளைன் ஆயிருந்தது. ஸோ ஏஷியன் பெயிண்ட் ரொம்ப காலமாகவே பார்த்தீங்கன்னா வறுத்தெடுக்கப்பட்ட பங்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரொம்பவே ஒரு ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு பங்கு. ஆல்மோஸ்ட் நான்
இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டைம் வந்து இந்த ஏஷியன் பெயிண்ட்டை எந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணனோ அதே இடத்துக்கு இப்போது அந்த ஏஷியன் பெயிண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரீச் ஆகிருக்கு. இன்றைக்கி டேயில் லாஸ்ட் ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட் ருத்ர தாண்டவம் ஆடி இருக்கு. ஸோ அந்த அளவுக்கான ஒரு ஏற்றம் நடந்ததுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ரிசல்ட்டாக தான் வந்து இருக்குது. ஸோ ரிசல்ட்டில் நம்ம குறிப்பாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன, ஸோ குவார்ட்டரில் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. ஒரு 400 கோடி கிட்ட இவங்களுடைய ரெவன்யூ வந்து கம்மியாயிருக்கு. பேட் பார்க்கும்போதும் போன காலாண்டு கூட கம்பேர் பண்ணால் ஒரு 100 கோடி கிட்ட இவங்களுடைய பேட் வந்து கம்மி ஆயிருக்கு. பட் இருந்தாலும் இப்போது சீசன் பார்த்திங்கன்னா இந்த சரியில்லை. ஸோ இந்த சீசன் சரியில்லாதனால விற்பனையும் வந்து மந்தமாக இருந்தது, மழை அதிகமாக இருந்தது. ஸோ அதனால் பெயிண்ட் விற்பனை கம்மியாச்சு அப்படிங்கிற ஒரு செய்தியும் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துருந்தோம். ஸோ இதெல்லாம் இருந்தும் கூட ஏஷியன் பெயிண்ட் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த காலாண்டில் வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் இவங்களுடைய ரிசல்ட்டை பார்த்துட்டு. ஸோ இந்த ஏஷியன் பெயிண்ட்டுக்கு என்றைக்கு வந்து ராகு காலம் ஆரம்பிச்சதுன்னு பார்த்தா பிர்லா ஒப்பஸ் வந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் ஒரு ராகு காலமே ஆரம்பிச்சது. அது வரைக்கும் ராஜாவாட்டம் சுற்றிட்டு இருந்தான் இந்த ஏஷியன் பெயிண்ட்டு. ஸோ அவன் என்ட்ரு ஆகி அப்படி இப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததும் ஏஷியன் பெயிண்ட்டை போட்டு அடித்தாங்க. ஸோ இப்போ ஏறிடுச்சு. நான் வந்து லாஸ்ட் டிப்பில் கூட நான் வந்து வாங்கினேன். அதை பற்றியான அப்டேட்டும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி இந்த ஏஷியன் பெயிண்ட் அண்ட் பிர்லா ஒப்பஸோட கம்பேரிசனை கூட இதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதில் என்ன சேலஞ்சஸ் இருக்குது, என்ன க்ரோத் இருக்கும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதே விஷயத்தை இப்போ நான் திரும்ப வந்து பேசுகிறேன். மேபி கேட்காத நண்பர்கள் இருக்கலாம். இப்போது இந்த பிர்லா ஒப்பஸ் பார்த்திங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்டை முடிச்சிடும் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம் தான் சோஷியல் மீடியாவில் பெரிய அளவுக்கு வந்து போயிட்டு இருந்தது. இந்த பிர்லா மற்ற கம்பெனிக்கு எதிராக ஒரு கம்பெனி ஆரம்பித்தா அதெல்லாம் வந்து ஃபெயிலியர் ஆயிரும். பட் ஏஷியன் பெயிண்ட்டுக்கு எதிராக ஒரு கம்பெனி ஆரம்பித்ததும் ஸோ இதுதான்டா சான்ஸ் அப்படின்ட்டு ஏஷியன் பெயிண்ட்டை போட்டு முடிச்சுட்டு இருந்தாங்க. பட் இந்த பிர்லா ஒப்பஸ் சைடில் இருக்கக்கூடிய இஷ்யூவை வந்து பெருசாக யாருமே வந்து பேசலை. நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டே தான் வந்து இருந்தோம். இப்போது பிர்லா ஒப்பஸோட ரெவன்யூ, குவார்ட்டர்லி ரெவன்யூ அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டெபிளைஸ் ஆயிடுச்சு. ஒரு 900லேருந்து ஒரு 1000 கோடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இன்னுமே வந்து அவங்க எபிட்டா பாசிட்டிவாக வந்து மாறல. ஸோ ஒன்ஸ் வந்து இந்த ஒப்பஸ் வந்து எபிட்டா பாசிட்டிவ்க்கு வரணும் அப்படின்னா ஸோ இவங்க இப்போது இந்த நிலைமை இந்த பெயிண்ட் செக்டரில் இவங்க லீடர்ஷிப்பை அடையிறதுக்கு என்னென்ன பண்ணாங்களோ அது எல்லாத்தையும் கைவிட வேண்டியதாக இருக்கும். ஸோ பெயிண்ட்டை எச்சா கொடுக்கறது, பெயிண்ட்டை கொஞ்சம் கம்மி விலைக்கு கொடுக்கறது, டீலர் இன்சென்டிவ் கொடுக்கறது, இது எல்லாத்தையும் கட் பண்ணால் தான் அவங்களால எபிட்டாவை வந்து பாசிட்டிவ்க்கு கொண்டு வர முடியும், நல்ல ஒரு மார்ஜின் எல்லாம் கொண்டு வர முடியும். அப்படி அவங்க பண்ணாங்கன்னா ஸோ இந்த பெயிண்ட்டுக்கான கிராக்கி வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து ஏஷியன் பெயிண்ட்டோட ஒரு சேல்ஸ் தான் உயர்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதை நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். ரொம்ப நாட்களுக்கு இந்த டிஸ்கவுண்ட் கேமை பிர்லா ஒப்பஸால் கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு நம்ம ரிலையன்ஸ் ஜியோ அண்ட் பாரதி ஏர்டெல்லோட எக்ஸாம்பிள் கூட வந்து நம்ம எடுத்து பேசியிருந்தோம். ஸோ ரொம்ப நாட்கள் ஜியோ பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கவுண்ட் கேமில் வந்து விளாட்ல. ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக கொடுத்தான், அப்புறம் டிஸ்கவுண்ட்டில் கொடுத்தான். ஸோ இப்போ அவங்ககிட்ட இருக்கக்கூடிய காசு நல்ல கஸ்டமர் பேஸை பண்ணிட்டான். ஒரு 10 ரூபா 20 ரூபா பார்த்தீங்கன்னா ஏர்டெலை விட கம்மியாக கொடுக்குறான். இது வந்து பெரிய அளவுக்கு ஒரு இம்பேக்டை வந்து ஏற்படுத்தலை. அதே சமயத்தில் ஏர்டெலோட பிஸ்னஸை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ கன்னாட்ட நின்று பிஸ்னஸ் பண்ணிட்டு தான் வந்து இருக்கான் ஜியோக்கு ஆப்போசிட்டாக. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்லேயும் வந்து நடக்கும். இப்போதைக்கு சூழ்நிலை வந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தாலும் இப்போது பிர்லா ஒப்பஸ் ரொம்ப நாட்களுக்கு இதை பண்ண முடியாது. அதே டைமில் ஏஷியன் பெயிண்ட்டும் பார்த்திங்கன்னா இப்போது கெப்பாசிட்டியை பெரிய அளவுக்கு வந்து உயர்த்துறாங்க. 20 பில்லியன் ரூபாய் பார்த்திங்கன்னா அவங்களுடைய கெப்பாசிட்டியை உயர்த்துறதுக்கு ஸ்பெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. புது பிளான்ட் அமைக்க போகிறாங்க. ஸோ இதனால் இவங்க போட்டித்தன்மையை இன்னும் வந்து சூப்பராக கையாள்வாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதே மாதிரி இதை நான் ஃபஸ்ட்டு வந்து ஃபோக்கஸ் பண்ண ரேஞ்ச் அரௌண்ட் ஒரு 2800க்கு கீழே தான். ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு டிப்லையும் வாங்கினேன். இப்போ திரும்ப வாங்கின ரேட்டுக்கு வந்துருச்சு. ஸோ 2200 தான் நான் வாங்கினேன் அப்படிங்கிற ஒரு கிளைம் வந்து எந்த இடத்துலையும் வைக்க மாட்டேன். ஸோ எல்லா ரேட்லையும் பேசிட்டு லோவஸ்ட் ரேட் எடுத்துகிட்டு இங்கே பாரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்துருச்சு அப்படின்ட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ உண்மையாக மார்க்கெட்டில் என்ன நடக்குது, உண்மையாக நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத தெளிவாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ சும்மா என் பெருமைக்கு உட்காந்து நான் சொல்லலாம் 2200லேருந்து இப்போ 2800 கிட்ட வந்துருச்சு அப்படின்ட்டு. பட் இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம வேரியஸ் ரேஞ்சில் வந்து இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம டீட்டெயில்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ ஃபர்தராக ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஏற்படும் அப்படின்னா இந்த ஏஷியன் பெயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். மேபி இதில் வேறு ஏதாச்சும் ஒரு டிசிஷன், ஏன்னா இப்போ வேல்யூவேஷன் பார்க்கும்போது
ஆல்ரெடி வந்து கொஞ்சம் அதிகமா தான் வந்து இருக்கு. ஸோ மேபி இதில ஏதாச்சும் டிசிஷன் நான் எடுக்கிறேன், எக்ஸிட் பண்றேன், ஒரு நல்ல ரேஞ்ச் வருது அப்படிங்கிற பட்சத்தில டெஃபினட்டா அந்த அப்டேட்டையும் உங்க கூட நான் ஷேர் பண்றேன். ஏன்னா இந்த பங்கு இப்போதைக்கு ஸ்விங்ல தான் வந்து போகுது. இது நம்ம இந்த ஏஷியன் பெயிண்ட்ட ஃபோக்கஸ் பண்ணும்போதே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த இடத்துல லாங் டேர்ம்க்கு வந்து அதாவது இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு நம்ம உட்கார்றதுக்கு பதிலா ஒரு 2 வருஷம் இல்ல ஒரு 3 வருஷம் இந்த பங்கு வாங்கி ஆல்மோஸ்ட் 1 1/2 வருஷத்துக்கு கிட்ட ஆயிப்போச்சு. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் பெருசா இல்ல. ஸோ ஃபர்தரா நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்பட்டதுன்னா, ஒரு நல்ல லெவல் நமக்கு கிடைச்சதுன்னா, ஸோ அந்த டைமில் இதை வந்து கொடுக்கறதுக்கு கூட நான் தயாராக வந்து இருக்கேன். அப்படி வந்து நடந்ததுன்னா கண்டிப்பாக அந்த அப்டேட்டை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ஏஷியன் பெயிண்டோட ரிசல்ட் எக்ஸ்பிளனேஷன் வந்து உங்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தியிருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ ஜஸ்ட் ஒருத்தன் உள்ளே வந்துட்டான், இதனால் இந்த நிறுவனம் முடிஞ்சே போச்சு அப்படின்ட்டு வந்து யாராச்சும் பேசுனா உண்மைத்தன்மை என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அதே மாதிரி இதுக்கு முன்னாடி கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் அந்த வீடியோவில் நான் வந்து ப்ரைவேட்டில் போட்டுட்டேன், அதனால் நீங்கள் பார்க்க முடியாது. பட் முன்னாடி இந்த என்ன நடந்தது, என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் அலசி ஆராய்ஞ்சு கம்ப்ளீட்டாக வந்து அலசி ஆராய்ஞ்சு மட்டும்தான் டிசிஷன் எடுக்கணுங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுட்டு செயல்படுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுனா போதுங்கிறது தான் என்னுடைய ஒரு விருப்பம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அசோக் லைலாண்டோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ அசோக் லைலாண்டோட பர்ஃபார்மன்ஸ் குவார்டர் அண்ட் குவார்டர் அண்ட் இந்த இயர் ஆன் இயர் ரெண்டோட பர்ஃபார்மன்ஸும் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸாக தான் இருக்குது. 820 கோடி பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டாக இந்த காலாண்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அசோக் லைலாண்ட் ஒன்ஸ் வந்து நம்ம போன வருஷம் டிஸ்கஸ் பண்ணது, அந்த டைமில் இந்த ஆட்டோ செக்டர் பங்கு அப்படின்னாலே அது டாடா மோட்டார்ஸ் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பார்த்தீங்கன்னா பல ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் மத்தியில் ரெஜிஸ்டர் ஆயிருந்தது. அதை பார்க்காதீங்கப்பா, இந்த அசோக் லேண்டால் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குது அப்படின்ட்டு கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னோம். பட் அசோக் லேலாண்டில் கடன் இருக்குன்னாங்க, அது இருக்குன்னாங்க, இதில் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்காது அப்படி இப்படின்னு வந்து பலரும் வந்து ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஆர்கியூ பண்ணுறவங்க பண்ணிட்டு போட்டோம், அதனால எனக்கு ஒன்றும் வந்து கிடைக்க போகிறது இல்லை. ஸோ நான் ஜஸ்ட் என்னுடைய ஒரு வியூ எடுத்து அந்த இடத்துல வைக்கிறேன். அது கண்டிப்பாக பல பேருக்கும் பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ரிலேட்டடாக ஹெல்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஒரு ஸ்ட்ராங்கான வியூவை நான் எடுத்து வைக்கிறேன். பலரும் வந்து டாடா மோட்டார்ஸை விரும்பி போகும்போது அதை பற்றி பேசினா எனக்கு வியூஸ் நல்லா தான் வந்து வரும். ஆனால் ஸோ அதில் இந்த விஷயங்கள் இருக்குது, இதை சொன்னால் எனக்கு கெட்ட பேர் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுதான் அதை நான் தொடர்ந்து உங்கள் கூட நான் டிஸ்கஸ் பண்ணேன். இது ஒரு கன்சாலிடேஷன் ரேஞ்ச், இந்த இடத்துல நல்ல ஒரு வேல்யூ தெரியுது அப்படின்னு தான் நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ இந்த பங்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இடத்துக்கு வந்து போயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் டபுள் த ரிட்டர்ன். ஆனால் போன வருஷம் இந்த ரேஞ்சில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மார்ச் பிப்ரவரி அந்த ரேஞ்சில் டாடா மோட்டார்ஸ் என்ன இடத்துல இருந்ததுன்னு பாருங்கள். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பீக்கில் இருந்தது. இப்போ அரௌண்ட் டாப்லேருந்து ஒரு 40% வரைக்கும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரிட்டர்னை வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வியூ வந்து மற்றவர்கள் கூட கம்பேர் பண்ணும்போது இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத நீங்கள் வந்து டெஃபினட்டாக வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இது ஜஸ்ட் என்னுடைய ஒரு வியூ மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு பங்கில் வியூ எடுக்கிறனாலும் ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் வந்து இருக்கணும். எல்லாரும் போய் உழுகிற இடத்துல நம்ம போய் உழுகக்கூடாது, இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அந்த இடத்துல என்னென்ன ட்ராபேக் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம அனாலிசிஸ் பண்ணணும். இதெல்லாம் பண்ணாமல் நம்ம ஒரு பாப்புலர் ஸ்டாக் பின்னாடி எல்லாரும் ஓடுறாங்க, ஸோ இப்படி பேசுகிறாங்க அப்படி பேசுகிறாங்கன்ட்டு நீங்களும் ஓடுனீங்கன்னா ஸோ அங்கே வந்து நம்ம மாற்றுறதுக்கான ஒரு எலிப்பொறிக்குள்ளே மாட்டக்கூடிய எலியாக மாறுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் எடுக்கக்கூடிய டிசிஷன் ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் நான் இவ்வளோ பேசணும்னு அவசியம் இல்லை. ப்ராஃபிட் பாருங்கள் 7% ஏறி இருக்குது, நான் இன்றைக்கி வாங்கினேன் இன்றைக்கி இப்படி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு போகலாம். அதனால் எந்த ஒரு யூஸுமே உங்களுக்கு இல்லை. ஸோ வீடியோ லென்த் அதிகமானாலும் ஸோ இந்த வீடியோ லென்த் பற்றி குறைகள் வந்தாலும் கூட இவ்வளோ தூரம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான காரணம் ஒவ்வொரு டைமும் உங்கள் மைண்டில் லேர்னிங் விஷயத்தை ஏற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை பற்றியெல்லாம் நான் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ நண்பர்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது என்டிபிசி. ஸோ இந்த என்டிபிசி இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா கோல் கேசிஃபிகேஷன் பிஸ்னஸ் வந்து பண்ண போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி கோல் இந்தியா அடுத்தது கெயில் 2 பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த கோல் கேசிஃபிகேஷன் பிஸ்னஸ் பண்ண போகிறதா வந்து ஆல்ரெடி வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்டிபிசியும் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ்குள்ளே இறங்குறாங்க. ஸோ என்டிபிசி கிட்டேயும் கோல் பிளான்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இவங்களும் பெரிய அளவுக்கு வந்து கோலை வெட்டி எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போ இந்த என்டிபிசி பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரிய டிசிஷனை எடுத்திருக்காங்க. இது அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சியும் பார்த்தீங்கன்னா என்டிபிசிக்கு கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. பட் இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் நடக்கிறதுக்கு இன்னும் 2-3 வருடங்களுக்கு மேல ஆகும் அப்படிங்கிற ஒரு எஸ்டிமேஷன் டைமும் கம்பெனி சைட்ல இருந்து வந்து கொடுத்துருக்காங்க. அதனால இந்த மாதிரியான ப்ராஜெக்ட் உடனே இந்த நிறுவனத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமான்னு கேட்டால் டெஃபினட்டா ஏற்படுத்தாது. பட் லாங் டேர்ம் வியூ நமக்கு இந்த என்டிபிசியை பொறுத்த வரைக்கும் இதுதான் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஸோ என்டிபிசியை பற்றி இந்த வீக் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதை பற்றியெல்லாம் நம்ம அப்புறம் பேசிக்கலாம். அடுத்தது
ஸோ டாடா பவர் கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இந்த டாடா பவர் பார்த்தீங்கன்னா 10 ஜிகாவாட் சோலார் இன்வெர்ட் அண்ட் வேஃபர் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியை வந்து செட்டப் பண்ண போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சோலார் இந்த பிளான்ட் இந்த சோலாரோட இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ பலரும் வந்து இந்த வாரி ப்ரீமியர் இது பக்கமெல்லாம் வந்து போகிறாங்க. ஸோ ப்ரீமியர் எனக்கு ஐபிஓவில் கிடச்சிது, நான் எக்ஸிட் ஆகிட்டேன். ஸோ வாரி நல்ல ஒரு சூப்பர் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்ருக்கு, எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. பட் வேல்யூவேஷன் ரொம்ப வந்து காஸ்ட்லியாக இருக்குது, அந்த இடத்துல சில இஷ்யூ இருக்குது, அதை பற்றியும் நம்ம பேசியிருக்கோம். அதே சமயத்தில் ஸோ டாடா பவர் இதே கெப்பாசிட்டியை இன்னும் வரக்கூடிய நாட்களில் உயர்த்திடுவாங்க. இது மிகப்பெரிய ஒரு நல்ல செய்தி டாடா பவரை பொறுத்த வரைக்கும். ஸோ நல்ல இடத்துலையும் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த பவர் செக்டரை பொறுத்த வரைக்கும் அப்படியே எல்லா பிஸ்னஸும் வந்து டாடா பவர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது நமக்கு கூடுதல் அட்வான்டேஜை வந்து ஏற்படுத்தும். அதே மாதிரி ரிலையன்ஸ் நிறுவனம் இருக்குது. ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் ஜெயிண்ட் நிறுவனங்கள். இவனுங்க நாளைக்கு ஃபுல் கெப்பாசிட்டியோட மார்க்கெட்டுக்குள்ளே இறங்கும்போது வாரி போன்றவர்கள் எல்லாம் தூக்கி சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வேல்யூவேஷனை வந்து கரைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ ஏஷியன் பெயிண்ட் கன்று மாதிரி நிற்குதுன்னா ஸோ அவங்கக்கிட்ட எல்லா வசதியும் இருக்குது, எல்லா வளமும் இருக்குது, நிற்கிறான் கன்னாட்டம். பட் சின்ன கம்பெனிஸால் அந்தளவுக்கு கன்னாட்டம் நிற்க முடியாது. ஸோ இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா தோற்று போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த மாதிரி பங்குகள் அட்ராக்டிவாக கிடைக்கும்போது வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ எப்படி இருக்குங்கிறத பார்க்காம நாளைக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறத யோசித்து பங்குகளில் முதலீடு பண்ண ட்ரை பண்ணுங்கள். மேபி ரிட்டர்ன் வந்து ஸ்லோவாக வரலாம், ஆனால் வரக்கூடிய ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா நிலையான ஒரு ரிட்டர்னாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. அடுத்தது ஜோதி லேப் கிட்டேருந்து ரிசல்ட் வந்திருக்கு. இந்த காலாண்டு பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு மோசமான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் 16% டிக்ளைன் ஆயிருக்கு. 88 கோடி பார்த்திங்கன்னா இந்த காலாண்டில் ப்ராஃபிட்டாக வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவே போன வருஷம் இதே குவார்ட்டரில் 105 கோடிக்கு இருந்திருக்கு. ஸோ இந்த குவார்ட்டர் பர்ஃபார்மன்ஸ் ஜோதி லேபார்ட்டரிஸ்க்கு நல்லாலங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ ஜோதி பற்றி கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, நான் ஆல்ரெடி ஒரு 330 கிட்ட வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி 300க்கு கீழே தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ வந்ததுன்னா கண்டிப்பாக அந்த டைமில் இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். மேபி வரலாம், இல்லை. ஸோ அடுத்து இன்னும் பர்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கக்கூடிய ஒரு இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா எஃப்எம்சிஜி இண்டெக்ஸாக தான் இருக்குது. ஸோ பர்ஃபார்மன்ஸை தூக்கி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் வரலாம், வராமலும் அது போகலாம். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஒரு என்ட்ரியை நான் கொடுத்துருக்கேன். அடுத்தது திரும்ப ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்பட்டுதுன்னா பிடிப்பங்கிறத மட்டும் சொல்லிக்கிற தெளிவாக வந்து கேட்டுக்கோங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு ஓட்டி விட்டு பார்த்துட்டு 2xல வச்சு பார்த்துட்டு திரும்ப கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு ஜோதி லேபை கன்சிடர் பண்ணலாமான்னு கேட்டால் ஒன்றும் சொல்ல முடியாது. நான் என்ன பண்ணியிருக்கேங்கிறத பார்த்துட்டு சொல்லியிருக்கேன். ஸோ அதுலேயே உங்களுக்கு புரிதல் ஏற்பட்டிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு கேம்பஸ் ஃபுட்வேரோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் 40% க்ரோவாக இருக்குங்கிற ஒரு காரணத்துக்காக ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. பட் இருந்தாலும் பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இல்லை. ஸோ வெறும் வந்து 20 கோடி வந்து ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம இந்த ஃபுட்வேர் பங்குகள் பக்கமெல்லாம் ஓடவே முடியாது. ஸோ இந்த குளோபல் மார்க்கெட்டில் நைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கு. ஸோ $60 பிலோ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இப்போதைக்கு ப்ரெஷரில் இருக்கக்கூடிய ஒரு பங்காக இருக்குது. ஃப்யூச்சரில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அடுத்தது அதானி வில்மர். ஸோ இந்த ஏடபிள்யூஎல் பற்றி ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தாரு. ஸோ இந்த ஏடபிள்யூஎல் பற்றி அப்படியே ஒரு பேஜ் போட்டு விடுங்க அப்படின்னு சொன்னார். ஸோ இப்போ இந்த ஏடபிள்யூஎல்ல ஒரு 13% ஸ்டேக்கை 4650 கோடிக்கு வில்மர் இன்டர்நேஷ்னல் வந்து பை பண்ணுறாங்க. ஸோ எனக்கு இந்த இடத்துல அந்த அளவுக்கு பெரிய நம்பிக்கை இல்லை. அதானியே விட்டுட்டு போகிறான்னா ஸோ மேபி ஏதாச்சும் ஒரு பஞ்சாயத்து இருக்குமோ அப்படிங்கிற பயம் இருக்குது. நமக்கு இதெல்லாம் வந்து தெரியாது, உள்ளே என்ன ஓடிட்டு இருக்கு, என்ன நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. பட் அதானி வேண்டான்னு கை கழுவிட்டு போகிறான்னா ஸோ அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் வந்து அலர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது ஒன்று மட்டும் எனக்கு இடிக்குது. அதே மாதிரி இந்த கம்பெனியை இன்னும் இன்டெப்த்தாலாம் வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணதில்லை, செக் பண்ணதில்லை. அதனாலையும் சடனாலாம் என்னால் ஒரு டிசிஷன் வந்து எடுக்க முடியாது. ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு மார்க்கெட் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு நல்ல இடத்துல வந்து நம்ம இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். கொஞ்சம் கூட குறைய ஒரு சின்ன ரிட்டர்ன் கிடைச்சாலும் போதும். நம்ம பெரிய மல்டிபேக்கர் ரிட்டர்ன் எல்லாம் பார்க்க வேண்டாம். அந்த நண்பருக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே அறிவுரை இதுதான். இந்த பங்கு இப்போது நல்லா கரெக்டாக இருக்குது, அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனாலும் மேபி இது ஏறலாம், டபுள் த ரிட்டர்னை கூட வந்து கொடுக்கலாம், இல்லை இங்கேருந்து ஒரு சரிவை கூட வந்து இந்த பங்கு சந்திக்கலாம். ஸோ பார்க்கும்போதே தெரியும் இதெல்லாம் ஒரு 800 கிட்ட இருந்தது, இப்போது வெறும் 300 கிட்ட நின்று ஸ்டெபிளைஸ் ஆகிருக்கு. இங்கேருந்து மேபி ஏறலாம். பட் இருந்தாலும் ஸோ எனக்கு வந்து இந்த பெரிய ரிட்டர்னை சேஸ் பண்ணுறதுக்கான ஒரு மைண்ட் செட் இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட் நிலைமையில் சுத்தமாக வந்து இல்லை. இதே நான் முதல்ல ஸ்விங் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிற சூழ்நிலை இப்போ இருந்ததுன்னா இதெல்லாம் வந்து நான் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி டபால்னு வந்து உள்ளே குதிச்சிருப்பேன். பட் ஏன் குதிக்காமல் இருக்கேன்னா இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட் பார்த்திங்கன்னா என்ன நடக்குன்ட்டு மார்க்கெட்டுக்கும் தெரியாது, ட்ரம்ப்புக்கும் தெரியாது, யாருக்கும் வந்து தெரியாது. ஸோ அதனால் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்போம் இந்த மாதிரி பங்குகளை பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்தது குளோபல் அப்டேட்டுன்னு நம்ம பார்த்தோம்னா ஏஎம்டி கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஒன்றும் இல்லை, 2 அப்டேட் வந்திருக்கு. ஸோ ஏஎம்டி பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2030க்குள்ளே, அதாவது வரக்கூடிய 5 வருஷத்தில்
இப்போ இருக்கக்கூடிய இபிஎஸ் $2 கிட்ட இருக்குது, அதை $20 நாங்கள் மாற்றுவோம் அப்படின்ட்டு ஒரு கைடன்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. இது ஏஎம்டிக்கு பெரிய ஒரு பாசிட்டிவ் நியூஸ் ஆக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா ஓப்பன்ஏஐ கூட ஒரு பெரிய டீலை வந்து வின் பண்ணியிருக்காங்க, ஆரக்கிள் கூட ஒரு டீலை வின் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி NVIDIA கூட சவால் விடும் வகையில் இப்போ அடுத்த 2 ஜிபியூவை வந்து நெக்ஸ்ட் இயர் 26ல் வந்து லான்ச் பண்ண போகிறதாகவும் அனௌன்ஸ்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா இந்த ஏஎம்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சிப்புனா MI400 சீரீஸு. இந்த MI400 சீரீஸில் MI455Xங்கிற ஒரு சிப்பு, MI430X அப்படிங்கிற ஒரு சிப்பு, இது ரெண்டையும் வந்து கொண்டு வர போகிறாங்க. 2027ல் MI500 அப்படிங்கிற ஒரு ஜிபியும் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா NVIDIAவோட டாப் எண்ட் ஜிபியூவை வந்து நாங்கள் தாக்க போகிறோம் அப்படின்னு தான் ஏஎம்டி பார்த்தீங்கன்னா இப்போ கூவிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் மார்க்கெட்டும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கு, புது டீல்லாம் வின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சிப்பு பார்த்தீங்கன்னா ஹெவியான காம்படிஷன் இன்னும் வரக்கூடிய 5 வருஷத்தில் வந்து நடக்கும். ஸோ இப்படி தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒவ்வொரு பெரிய கம்பெனிஸும் தனித்தனியாக சிப் ஆரம்பிக்கிறான். இப்போது ரீசெண்டாக நம்ம கூட டிஸ்கஸ் பண்ணோம், அமேசான் வந்து இந்தியாவில் வந்து ஒரு பிளான்ட்டை ஓப்பன் பண்ணாங்கன்ட்டு. அந்த பிளான்ட்டில் NVIDIA சிப்பெல்லாம் வாங்கலை, 2.2 ஜிகாவாட்டுக்கான கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய டேட்டா சென்டர். அந்த டேட்டா சென்டருக்கு அவங்களுடைய ஓன் சிப்பை தான் வந்து அதில் யூஸ் பண்ணுறாங்க. இப்படி ஒவ்வொரு நிறுவனமும் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டா இந்த NVIDIA AMD எவங்கிட்ட போய் வைக்கிறது? ஸோ இது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ ஃபவுண்ட்ரி பிஸ்னஸ் ஸ்ட்ராங் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதனால எனக்கு இன்டெல்ல ஒரு நம்பிக்கை இருக்குது. இன்டெலும் வந்து GPU எல்லாம் லான்ச் பண்ணால் அட்டர் ஃப்ளாப் ஆயிடுச்சு. சிபியூவே அவனே வந்து பர்ஃபார்மன்ஸை கொன்று சேல்ஸை நடக்காத மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருக்கான். இதெல்லாம் ஏன் பண்ணுறான் அப்படின்ட்டு வந்து தெரியல. பட் உண்மையாக அவனே வேணும்னே தெரிஞ்சே தான் பண்ணுறான் அப்படிங்கிறத நான் உறுதியாக வந்து சொல்லுவேன். ஸோ அதனால் ஃபவுண்ட்ரி பிஸ்னஸ் பேஸ் பண்ணி தான் இன்டெல்ல உட்காந்துருக்குங்கிறதையும் இப்போவும் நான் உங்ககிட்ட நான் சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா NVIDIA. ஸோ எல்லாத்துக்கும் அப்போ NVIDIA கிட்டேருந்து என்ன அப்டேட் வந்திருக்குன்னா, டே தம்பிகளா, நீங்கள்லாம் வந்து டேட்டா சென்டரை வந்து கீழே தான் வந்து செட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நான் வானத்தில் செட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு கெத்து போட்டுட்டு இருக்கான் இந்த NVIDIA. ஸோ அதில் முதல் கட்டமாக பார்த்தீங்கன்னா இப்போது 2 நாள் ஆயிடுச்சா இல்லை நேத்தான்னு தெரியல, ஸோ ஒரு இந்த சேட்டலைட் அந்த ராக்கெட்டில் வச்சு விட்ருக்கானுங்க டேட்டா சென்டருக்கான அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா மேலே எர்த்துக்கு வந்து விட்டுருக்கிறதா ஒரு டேட்டா பார்த்தேன். ஸோ டைம் இருந்ததுன்னா ட்விட்டரில் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் செக் பண்ணி பார்த்தேன், இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஸ்டார் கிளவுடு இவங்களோட சப்சிடரி தான் இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த டேட்டா சென்டருக்கான விஷயத்தை மேலே லான்ச் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஸ்பேஸில் இருந்து இந்த டேட்டாஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறனால ஸோ காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த எனர்ஜி காஸ்ட் இதெல்லாமே 10 மடங்கு பார்த்தீங்கன்னா பூமியில் இருக்கக்கூடிய காஸ்ட்டை விட ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்ட்டு தான் இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. பட் இது எந்த அளவுக்கு சாத்தியம் தெரில. ட்விட்டரில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவே வந்து இருக்குது. சும்மா வந்து ஏதோ அந்த இன்டர்ஸ்டெல்லர் படத்தில் வர மாதிரியெல்லாம் ஒரு ஒரு இது போய் அந்த சேட்டலைட்டோட அந்த ஸ்பேஸ் இது கூட வந்து ஒட்டுற மாதிரியெல்லாம் வந்து காட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இது உண்மையாக பண்ணுறானுங்களா இல்லை கிராஃபிக்ஸில் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு ஒன்றும் வந்து தெரியல. பட் என்னமோ ஒன்று பண்ணுறானுங்க. ஸோ அடுத்த கட்டத்தை நோக்கி டெக்னாலஜி நகர்ந்து போயிட்டுருக்கு. ஸோ இதுதான் நடக்கும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்ல முடியாது, ரொம்ப ரிஸ்க் இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப தெளிவு ஏற்படுது இந்த இடத்துல அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஸோ அப்போ நீங்கள் இந்த மாதிரி பங்குகளை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷனை மூச்சு பிடிக்க பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிருக்கேன். பல நல்ல நாலேஜபிளான விஷயங்கள் வந்து ஷேர் ஆகிருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை என்கிட்ட இருக்குது. கண்டினியூஸாக வந்து தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கேன். ஸோ மேபி உங்களுக்கு ஏதாச்சும் இந்த வீடியோவில் பயனுள்ள விஷயங்கள் தெரிஞ்சதுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. அதே மாதிரி புதுசாக வர நண்பர்களுக்கும் ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்டாக் பேரை கேட்குறோம், அந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம எதுவுமே பார்க்காம முதலீடு பண்ணுறோன்ட்டு இல்லாமல் ஸோ இந்த ஸ்டாக்கில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றியான ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்படுது அப்படின்னு தோணுனா மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லைனாலும் ஒன்றும் சப்ஸ்கிரைபெலாம் பண்ண வேண்டாம், இருக்கிற சப்ஸ்கிரைபர் போதும். அவங்களுக்காக மட்டும் நான் பேசிட்டு தொடர்ந்து இருந்துக்கிறேன். ஸோ கேட்குறது வேலிடான பாயிண்ட்டாக இல்லையா அப்படின்ட்டு கீழே நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோ மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.